சித்தர்கள்லேயே முதன்மையான சித்தர் அகத்தியர் சித்தர். 18 சித்தர்களில் முதன்மையாக சொன்னாலும் இந்த கலிகாலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக கேளக்கர் சித்தரை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்ப பிரபலமாக இருக்கார். 5 நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கச்சேன் ஒரு வீடியோ பதிவு என் கண்ணில் பட்டுச்சு. ஒரு சித்தரை பற்றி அதில் போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா பிரபலமான சேனலில் அதை பற்றி சொன்னோன்னே நான் உடனே என்ன பண்ணேன், நேரங்காலம் பார்க்காம இம்மிடியட்டாக அப்படியே உட்காரலான்னு ஒரு விளக்கும் வைக்கலை, தண்ணியும் வைக்கலை. ஜஸ்ட்டு நான் ஜபமாலை மட்டும் எடுத்து சேன் பண்ண ஆரம்பித்தேன். சேன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே என் பின்னாடி முதுகு பக்கம் இருந்து என்னை யாரோ எட்டி என் முகத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து திக்குனாச்சு. என்னடா இதுன்ட்டு அப்புறம் நான் அதை அந்த சேனலில் நான் என்னோடய கருத்தை பதிவிட்டேன். அதை ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட சேனலில் அதை போட்டிருக்காங்க. அவங்களும் அதே சித்தரை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் வீட்டில் எப்போவுமே 18 சித்தர்களோட புகைப்படம் வச்சுருக்கிறதுனாலையோ என்னமோ அவர்கிட்டேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரம் 5:15 மணிக்கு முன்னாடியே நான் எழுந்து விளக்கேற்றிட்டு தவம் பண்ணிவிட்டு கதவை திறந்து பார்க்குறச்ச குட்டி குட்டியாக பட்டாம்பூச்சிங்க சின்ன சின்னதாக நேராக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நேராக அந்த பூஜை ரூம் எங்கே இருக்கோ அந்த பூஜை ஷெல்ஃபுக்கிட்ட தான் அந்த பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு 2-3 பறந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் கண் இமைக்கிற நேரத்தில் அதெல்லாம் காணாமல் போனதே ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது என்னோட நிஜமாகவே நடந்த ஒரு அனுபவம். இது அன்றைக்கி நான் இதை வீடியோ எடுத்து வச்சது. இன்றைக்கி இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. தினமும் இந்த தவத்தை பண்ண ஆரம்பித்தேன். அதிகாலையில் எழுந்து பண்ணும் போதெல்லாம் என்னோட ஒரு கோரிக்கையும் அவர் அன்னன்னைக்கே நிறைவேற்றி வச்சதை நான் கண்கூட பார்த்தேன். ஒரு வேண்டுதல் அவர் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருந்ததை என் கண்கூட பார்த்த நானே ஒரு சாட்சியாக அனுபவமாக இருக்கேன். கூகுளில் அவரை பற்றி சர்ச் பண்ண அவரோட தகவல் எதுவுமே கிடைக்கல. நேற்று காத்தால நான் இதே மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்து தவம் பண்ணுறச்சேன் 108வது முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி முடிக்கும் போது எனக்கு ஒரு செகண்ட் அவரோட காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சார். என்ன ஒரு ஒளி வீசும் அந்த முகம், அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. அவர் பார்க்குறதுக்கு போகர் மாதிரியே இருந்தார். அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு ஒளி. அந்த சந்தோஷம் எனக்கு சொல்லி மாலலை. என் ஹஸ்பண்டெல்லாம் சொல்லி இந்த பிரபலமான சேனலில் நான் போட்ட கமெண்ட்டை இன்னொரு சேனல் கிரியேட்டர் என்னோட கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அவரோட இதில் போட்டிருந்தாங்க. எனக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். இந்த கலிகாலத்தில் நம்ம கேட்டதும் கிடைக்கக்கூடிய ஒரு பவர் கிடைக்குதுனாக்கா இதை விட நம்மளுக்கு வேறு என்ன சந்தோஷம் கொடுக்க போகுது லைஃப்பில். இந்த கலிக்காலத்தில் கேட்டதும் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு சித்தர் நம்மளுக்கு கிடைச்சது நம்ம செய்த புண்ணியமாக தான் இருக்கும்.